Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Grand Royal Tours ஓட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. நம்ம ஜூல பெரிய முதல்ல சால்ட் வாட்டர் இது கடல் முதல்ல. ஜாஸ்க்கு அடுத்தபடி இவர்தான் தார் தான் இருக்காரு இப்போ. இப்போ குறிப்பா இவருக்கு என்ன ஸ்பெஷல்னா? ஸ்பெஷல்னா சிக்கன் சார். ஆவரேஜ் ஃபுட் ஒரு 4 kg 5 kg கொடுக்குறோம். அதுக்கு டைஜஷன் 1 வீக்ல வந்து டைஜஷன் கரெக்டாக ஆனது. ஆனால் ரொட்டீனாக நம்மளுக்கு கரெக்டாக அந்த டைமிங் வந்துடும் கரெக்டாக. சாப்பிடும்போது பெரிய முதலிங்க வந்து ரொம்ப சண்டை போடும் சில டைமில் வந்து. அந்த ஃபீடிங் டைமில் கொஞ்சம் அந்த பெரிய முதலுக்கு நாங்கள் முன்னாடி பிஃபராக கொடுத்துருவோம். கிட்ட வரப்போ பெரிய முதலுக்கு கிட்ட போட்டுருவோம், சின்ன முதல்ல வரப்போ தூரமாக போடுவோம். ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காது. நாங்கள் உள்ள இறங்கி கிட்ட ஃபீட் பண்ணுவோம். அலிகேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே தூக்கி போட்டால் டக்குன்னு அது போல் சாப்பிடுவோம். ஸ்னேக் ஸ்பீஷீஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிக் 4னு சொல்லி 4 விஷமுள்ள விஷ வகையான பாம்பு இருக்குது. கோப்ரா, ரசல்ஸ் வைப்பர், சாஸ்கேல் வைப்பர் அண்ட் கிரேட். பைத்தனில் ரெக்டிகுலேட்டட் பைத்தன் வந்து உலகத்திலே இருக்கிற பெரிய பைத்தன். அது ஒரு நம்பர் நம்மகிட்ட இருக்குது. ஸோ உங்ககிட்ட மற்றவங்க வந்து கேட்பாங்க இல்லையா டவுட்ஸ் அப்படின்னு, அப்படி குழந்தைகள்லாம் கேட்கறது என்னெல்லாம் கேட்பாங்க? கடிக்குமா கடிக்காதா அதுதான் தான் கேட்பாங்க. கோப்ரா எசட்ஸ்ல விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தண்ணி பாம்பு சாரை அப்படிலாம் சொன்னீங்கன்னா விஷம் இல்லை அப்படின்ட்டு குழந்தைகிட்ட சொல்லுவோம். ஏன்னா நம்ம சொல்றது திடீர்னு கேட்டு அவங்க வெளியில போய் பிடிச்சிட்டாங்கன்னா அது எந்த பாம்பு கடிச்சதுன்னு தெரியாது இல்லை. இப்போ பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே என்ன செய்யணும்? முதல்ல பயப்படக்கூடாது. கூட யாருன்னா இருக்காங்களா அவங்கள பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சொல்லணும். நானும் வந்து பல்லு அதிகமாக இருக்கும். ஆமாம், மொத்த பல்லும் கட்சினா அது விஷம்லாம் இல்லை. விஷகிற பாம்புக்கு வந்து 2 பல்லு தான் விழும். ஆனால் இப்போ இந்த ஜாஸ் வந்து வயசாகி இறந்துருச்சு அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க? இங்கே தான் சார் இருக்கும். இப்போ இந்த முதல்ல என்னன்னா நம்ம வெளியிலேருந்து ஃபீட் பண்ணணும். ஜாஸ் அப்படி இல்லை, இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் உள்ளே இறங்கி பண்ணுவோம், கிட்ட இருந்து பண்ணுவோம். பழக்கப்பட்ட முதல்ல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல் அது. ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணே? ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கும். என்னன்னா இப்போ எல்லா முதலையும் அது போல் நம்ம கூட பழகாதுல, ஏதாச்சும் 100ல் 1 தானே அது போல் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் ரொம்ப அதை மிஸ் பண்ணுறோம். அந்த முதலே பார்க்கறதுக்கு விசேஷம் எங்களுக்கு நிறைய வருவாங்க. அந்த டைமிங் கோசமே நிறைய பேர் இந்த இடத்துல கூட்டம் நிற்க இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் ஒரு ஹீரோ மாதிரி அந்த இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி அது போல் நம்ம ஜாஸ் வந்து. அண்ணா வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேருங்க? என்னோட பேர் அஜித் சார். எனக்கு உங்கள் பேர்? ரஜாக். ரஜாக். எவ்வளோ வருஷமா இங்கே வேலை செய்யுங்க? 10 இயராக இருக்குது சார். நீங்கண்ணா? நான் 5 years ஆகுது. ஓகே. இப்போ இவர் தான் பெரிய முதலை இல்லையா? ஆமாங்க சார். நம்ம ஜூல பெரிய முதல்ல சால்ட் வாட்டர். ஓகே. கடல் முதல்ல. இவரை மட்டும் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் ஓவராலாக எல்லா முதலையும் பார்க்கில் வந்து எல்லா அனிமலும் நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே. இப்போ குறிப்பாக இவருக்கு என்ன ஸ்பெஷல்னா? ஸ்பெஷல்னா சிக்கன் சார். இல்லை, இவருக்கு மற்ற விலங்குல இருந்து மற்ற முதலையை விட இவர் ஒரு சிறப்பு விலங்கா இருக்கார் இல்லையா? இது வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் சார். ஆக்டிவாக இருக்குதுலேயே நல்லா ஆக்டிவாக வந்து நல்லா ஃபுட்டு நல்லா இருக்கும். ஓகே. நிறைய சாப்பிடும். ஓ, நிறைய சாப்பிடும் மீன்ஸ் கடல் முதல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்ரெசிவாக இருக்கிற முதல்ல இதுதான். கடல் முதல்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எல்லாத்தையோட. ஓகே. இல்லை மற்ற முதல்களை விட. ஆமாம், மற்றதெல்லாம் மண் மதில் கொஞ்சம் சாதுவாக நடந்துக்கும். இது அந்த போல அது மண்ணில் படுத்துறதுனால அப்படி சொல்கிறேன் ஒரு அப்படியே. ஆனால் இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் சால்ட் வாட்டர்னாலே. தண்ணியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ண வரும். எதுவுமே அட்டாக் பண்ணுறதுனால உடனே வந்துடும். தண்ணியிலேருந்து ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு டக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் டக்குன்னு வந்துடும். இதில் வந்து ஆனால் இப்போ இதுக்கு ஃபீட் பண்ணுறீங்க இல்லையா? என்னென்னலாம் கொடுப்பீங்க? சிக்கன் கொடுப்போம், ஃபிஷ் கொடுப்போம். 2 தான் கொடுப்போம். எவ்வளோ நாளுக்கு ஒர்க்கா கொடுப்பீங்க நீங்கள்? வீக்லி 2 டைம் தருவோம். டெமோ ஃபிட் பண்ணா வீக்லி ஒன்ஸ் கொடுப்போம். ஓகே. ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கம் நாங்கள் எக்ஸசைஸ் மாதிரி கொடுப்போம் முதலுக்கு. ஏன்னா ஃபேட் அதிகமாகிட போகுது. ஃபேட் அதிகமாகிடுச்சுன்னா முதல்ல வந்து சரியாக நடந்து வர முடியாது. என்னன்னா வயிறு கீழே வந்து புண்ணு மாதிரி வந்துடும். அப்போ வந்து முதலுங்களால சாப்பிட முடியாது, சரியாக மேலே வர முடியாது, லேண்ட் மேலே வருது. எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபேட் கம்மியாகிறதுக்கோசம் நாங்கள் 2 பக்கம் கூப்பிட்டு 2 பீஸா சின்ன ஒரு 8 kg தரத்தை ஒரு 6 kg அது போல் தரும். ஓகே. அது வருமா? ஆக்டிவா வரும். அது பழகி இருக்கும். வரும். பகுப்பு தேய்ச்சிருக்கோம். இல்லை, இப்போ சம்டைம்ஸ் பசி இல்லை அப்படின்னா அது வராது இல்லையா? அதுக்காக கேட்குறேன். வருமா நீங்கள் கொடுத்தா? அது எப்பயும் வரும். வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம தரோம். நம்ம ஆவரேஜ் ஃபுட் ஒரு 4 kg 5 kg கொடுக்குறோம். ஓகே. அதுக்கு டைஜஷன் 1 வீக்ல வந்து டைஜஷன் கரெக்டாக ஆனது. ஆனால் ரொட்டீனாக நம்மளுக்கு கரெக்டாக அந்த டைமிங் வந்துடும் கரெக்டாக. ஓகே. எவ்ரி சண்டே வந்து 4 o'clock வந்து மேலே வந்துடும் கரெக்டாக கூப்பிட்றப்போ. சண்டே 4 o'clock தான் வந்து வாரம் அந்த ஃபீட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ எவ்வளோ கிலோ தருவீங்க ஒரு தடவைக்கு? வந்து அதிகபட்சமாக எவ்வளோ? இப்போ இந்த பெரிய அனிமல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 kg இதை சாப்பிடும். நம்ம அந்த 6 kg மொத்தமாக தர மாட்டோம். ஒரு 4 kg 4.5 kg அது போல் தருவோம். மற்ற முதல்களை பார்த்தீங்கன்னா மகர் பார்த்தீங்கன்னா 2 kg 2.5 kg அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்குது எங்களுக்குன்னு. இப்போ ஒரு 60 முதல் இருக்குங்கன்னா அதுக்கு ஒரு 80 கிலோ 90 கிலோ அந்த மாதிரி கணக்கு.
இப்போ ஒரே இடத்துல போட மாட்டோம் ஃபீட் வந்து. இப்போ இந்த பக்கத்தில் போகிறோன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிஃப்ரெண்ட், அந்த பக்கத்தில் கொஞ்சம் அந்த பக்கத்தில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறப்போ முதல்ல வந்து பிரிஞ்சு சாப்பிடும் எல்லாமே. ஒரே இடத்துல போனால் ஒன்று மேலே ஏறி அப்போ பெரிய முதல்ல சாப்பிட்டா சின்ன முதலுக்கு ஃபீட் கிடைக்காது. அப்போ சின்ன முதல்னா சிக்காயிடும். அந்த பெரிய முதல்ல வந்து பார்த்தோன்னே பயந்துடும். அப்போ சின்ன முதல் தனித்தனியாக தூக்கி போடுவோம், த்ரோ பண்ணுவோம் வெளியிலேருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா நான் எந்த முதல்ல சாப்பிடுது எந்த முதல்ல ஆமாம் சாப்பிடல? பார்த்துட்டு தான் நாங்கள் எங்கள் வேலை அதுதான். எந்த முதல்ல சின்ன முதல்ல இருக்குது அப்புறம் வந்து வீக்காக இருக்க முதல்ல நான் கரெக்டாக ஃபீடிங் வந்து வாயில தரணும், கரெக்டாக தூக்கி போடணும் வெளியே. இப்போ சாப்பிடும்போது சண்டையெல்லாம் வந்துருமா அதுக்கு? சாப்பிடும்போது பெரிய முதலுங்க வந்து ரொம்ப சண்டை போடும் சில டைமில் வந்து. அந்த ஃபீடிங் டைமில் கொஞ்சம் அந்த பெரிய முதலுக்கு நாங்கள் முன்னாடி பிஃபராக கொடுத்துருவோம். கிட்ட வரப்ப பெரிய முதல்ல கிட்ட போட்டுருவோம், சின்ன முதல்ல வரப்ப தூரமாக போடுவோம். அப்போ அந்த கிட்ட வரத சாப்பிட்றதுக்கு சண்டை வராது கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, சேஞ்ச் பண்ணிப்போம், ஃபிட் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி கலந்த மாதிரி சுற்றி. இப்போ நீங்க இந்த முதல்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும்னு சொல்றீங்களா? இப்போ வேற ஏதாவது எல்லாம் அட்டாக் பண்ணுமா இது? வேற ஏதாவது அட்டாக் பண்ணா இந்த பேர்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபிஷ் கோசம் வந்து உட்காந்துருக்கும் அந்த ஓரத்தில் வரத்து வந்து. அப்போ வந்து எப்பயாச்சும் பசி டைம்ல இருக்கும்போது கேட்ச் பண்றோம். பேர்ட்ஸ் வந்து அன்லக்கா இருந்தால் பிடிச்சிடும் டக்குன்னு. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்ததுன்னா பிடிக்க முடியாது. அப்படி பிடிச்சிருக்கா? பிடிச்சி நிறைய டைம் சாப்பிடும், எல்லா முதலுமே பிடிச்சி சாப்பிடும். அது போல ஓகே ஓகே. இந்த பேர்ட்ஸ் பேபி எதனா கீழே விழுது பார்த்தீங்களா, டெத் ஆகாது. சம்டைம்ஸ் பேபி எதனா ரெக்கா உடஞ்சி உட்காந்து அப்போ வந்து எப்பயாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு இவ்வளோ வருஷம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸு ஒர்க் பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு பர்டிகுலரா இந்த முதல்ல தான் இது அப்படின்றது அளவுக்கு தெரியுமா, இல்ல பொதுவா முதல்ல அப்படிதானா? இல்ல எந்தெந்த வெரைட்டின்னு பார்க்கும்போது தெரியும் எங்களுக்கு. இந்த முதல்ல இந்த மாதிரி இந்த டைப்ஸ், இது நைல் முதல்ல, இது கடல் முதல்ல, இது சைமீஸ், அப்புறம் சால்ட் வாட்டரு, மகரு, கியூபன் முதல்ல, கேய்மன் முதல்ல, அது போல வெரைட்டி எங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த முக அமைப்பு தெரியும் எங்களுக்கு பார்க்கும்போது. இல்ல அந்த வெரைட்டி தெரியும். நான் கேட்கறது குறிப்பிட்டு ஒரு முதல்ல இப்போ நம்ம பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, வீட்டில் செல்ல பிராணியா வளர்க்குறோம். ஒரு 10 நாய் இருக்குன்னா அந்த நாய் என்னென்னன்றது பேரெல்லாம் வச்சு நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இருக்குமான்னு கேட்க. அந்த அளவுக்கு இன்னும் பழக்கம் அந்த அளவுக்கு இல்ல. அப்படி ஆனா 1-2 முதலைக்கு அப்படின்றது ஒரு முதல் 1-2 முதல். இப்போ ஃபால்ஸ் கேட்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்காது. நாங்க உள்ள இறங்கி கிட்ட ஃபீட் பண்ணுவோம். அலிகேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கையிலே தூக்கி போட்டா டக்குன்னு அது போல சாப்பிடும். ஒரு சில முதலைங்க அது போல பண்ணிருக்கோம், அது போல சாப்பிடுங்க. ஆனா எல்லா முதலும் அது போல பழகாது, அது போல எல்லா முதலையும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு அப்படின்றது எது சொல்லுவீங்க? சால்ட் வாட்டர் தான் பெரிய முதல்ல, அதுதான் பிடிக்கும் எல்லாருக்குமே. மற்ற முதலைங்களும் எல்லா முதலையும் பிடிக்கும். கொஞ்சம் ஆக்டிவான முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர், அதனால கொஞ்சம் அது பிடிக்கும். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு முதல்ல இருந்தது, இது எவ்வளவு அடி? இது 14 ஃபீட், இது அது 16 ஃபீட். அது நேம் வந்து ஜாஸ்திரி. ஜாஸோட நினைவா அதோட அந்த பதப்படுத்தப்பட்ட தோல் இதெல்லாம் நாங்க பாக்குறோம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியே இவர் தான் அந்த இடத்துல. ஆமா, அதுக்கு ஜாஸ்க்கு அடுத்தபடி இவர் தான், தார் தான் இருக்காரு இப்போ. ஜாஸ்க்கு அப்புறம் இப்போ தார் தான். ஆமா ஆமா. ஓகே, ஜாஸ் பத்தி சொல்லுங்களேன் எனக்கு. ஜாஸ் என்னன்னா, ஜாஸ் வந்து இப்போ மற்ற சால்ட்டி மாரி இல்லாம ஜாஸ் வந்து ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை மாதிரி. அது ரொம்ப அந்த சாதுவா இருக்கு, கொஞ்சம் பழக்கமான முதல்ல, ரொம்ப மிரட்டாது, ரொம்ப அந்த ஃபாஸ்டா இருக்காது. கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் வயசான முதல்ல கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு, அதனால கொஞ்சம். இப்போ இதுக்கு என்ன வயசு? இதுக்கு வந்து ஒரு 35-36 ஏஜுக்குள்ள இருக்கும் இந்த முதல்ல. 36. ஓகே. இப்போ அந்த ஏஜ் இப்போ நம்மள மாதிரி தானா? இந்த மனுஷங்க வயசாக அதோட இயக்கம் கம்மியாயிட்டே இல்லை? அதேதான் அதேதான் அனிமலுக்கும். கொஞ்சம் அனிமல் என்னன்னா கொஞ்சம் வயசானாலும் இப்ப சிக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு தொடவும் கூடாது, டக்குன்னு பைட் பண்ணிடும். அனிமலோட பழக்கம் அதுதானே, கடிக்கிறது தான். நமக்கு வயசாயிடுச்சு நம்ம கடிக்கூடாது அப்படின்னு அது தோணாது. அதுக்கு எப்படினாலும் கடிக்கும் அனிமல், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை ஆகணும், அவ்வளவுதான். ஓகே. ஆனா இப்போ இந்த ஜாஸ் வந்து வயசாகி இறந்துருச்சு அப்படிங்கும்போது அப்ப நீங்க இங்க தானே இருக்கீங்க? இங்கதான் சார் இருக்கோம். இப்போ இந்த முதல்ல என்னன்னா நம்ம வெளியில இருந்து ஃபீட் பண்ணணும். ஜாஸ் அப்படி இல்ல, இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் உள்ள இறங்கி கிட்ட இருந்து பண்ணுவோம். அது என்ன கொஞ்சம் சால்ட் வாட்டரே கொஞ்சம் பழக்கப்பட்ட முதல்ல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச முதல்ல. அது மற்ற முதல்ல இன்னும் அது போல பழகல. இல்ல அது இறந்த அன்னைக்கு நீங்க இருந்தீங்களா? இருந்தோம். அது எப்படி இருந்தது? ஏன்னா டெய்லியும் நீங்க வர்றீங்க, இப்போ வீக்லி ஃபீட் பண்றீங்க, பாக்குறீங்க, பழகுறீங்க. ஒரு நாள் நம்ம வந்து பாக்குறோம் காலையில இல்ல, அது எப்படி இருக்கும்? அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முதல்ல வந்து எப்படி அது போல ஆகுதுன்னா ஃபீட் ஃபர்ஸ்ட் எடுக்காது. ஓகே. ஒரு 2 மந்த் 3 மந்த் ஆச்சு ஃபீடிங் கரெக்டாக வராது முதல்ல. அப்போ என்ன அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம், நாங்கள் வெட்டினரி டாக்டர் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். என் கியூரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் டாக்டர் சொல்லி வெட்டினரி டாக்டர் கிட்ட சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணால் மீட்டில் வந்து எதனா மெடிசன் வச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்ற மாதிரி டைஜஷன் ஆகிற மாதிரி எப்படி கொடுப்பாங்க. அது போல் கொடுக்குறப்ப கொஞ்சம் அந்த சாப்பிடாம இருந்து அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படியே இருந்துட்டு. உங்களுக்கு முன்னாடியே தெரியுது ஓகே அதோட ஆயுள் காலம் முடிய போகுது அப்படின்னு ஷோரா சொல்ல முடியாது. சாப்பிடல, ஜஸ்ட் சாப்பிடணும் இன்ஃபர்மேஷன். வயசை வச்சு நம்ம கணிப்போம்ல, 50 வயசு ஆயிடுச்சு. ஆமா, அப்படிங்கும்போது ஒரு அளவுக்கு நமக்கு ஓகே கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்லோவாகும். அப்போ என்னன்னா கொஞ்சம் டைஜஸ்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம் அது போல கொஞ்சம் இருக்கும். நம்ம டாக்டர்கிட்ட சொல்லப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வீக்லி கொடுக்குறப்போ சாப்பிடாம இருக்கும்போது கொஞ்சம் தெரியுது நம்மளுக்கு சாப்பிடல அப்போனா வீக் ஆகுது முதல்ல தெரியுது நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது அப்படியே இறந்துருது முதல்ல. ஜாஸ் இறந்தப்போ நீங்க பாத்தீங்களா? யார் பார்த்ததுன்னா? நாங்க எங்களுக்கு கீப்பர் சீனியர் கீப்பர் இருந்தாங்க, அப்போ அவங்க பார்த்தாங்க. ஓகே, பார்த்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் உடனே. ஆனா எவ்வளவு கஷ்டமா இருக்குண்ணே? ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்கும். ஏன்னா அதோட ஞாபகமா அந்த எல்லாம் பாக்குறோம். என்னன்னா இப்போ எல்லா முதலையும் அது போல நம்ம கூட பழகாதுல, ஏதாச்சும் ஒன்று 100ல் 1 தானே அது போல நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் ரொம்ப அதை மிஸ் பண்றோம். ஸோ அந்த முதலை பார்க்கறதுக்கு விசேஷம் எங்களுக்கு நிறைய வருவாங்க. அந்த டைமிங் கோசமே நிறைய பேர் இந்த இடத்துல கூட்டம் நிக்க இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 2-3 லேயர் ஆளுங்க வந்து அப்படி நிப்பாங்க அந்த இடத்துல சுத்தி. நம்மளாலே பார்க்க முடியாது, நம்ம பார்க்க நினைச்சாலே. ஒரு ஹீரோ மாதிரி அந்த இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி அது போல நம்ம ஜாஸ் வந்து அதான் அங்கிருந்து அப்படி அவரோட என்ட்ரி அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அவருக்கு உள்ள இறங்கி நிக்க முடியும், இவருக்கு நிக்க முடியாதுன்னா இவர் என்ன பண்ணுவாரு? அட்டாக் என்ன பண்ணுவாருன்னா, இதுக்கு வயசு வந்து சின்ன வயசுல சார். இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு 50 ஏஜ் ஆச்சுன்னா நாங்க இப்பதான் பழகப்படுத்துறோம். ஃபீட் கொடுத்து கொஞ்சமா பழகப்படுத்தி தான் நாங்க உள்ள போக முடியும். ஆனா நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா தானே போறீங்க. கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஃபீட் பண்றப்ப கேர்ஃபுல்லா தான் நம்மளும் இருக்கணும். நம்ம பழகிட்டோம்னால எந்த அனிமல் கிட்டமே நம்ம அந்த போல நினைக்க கூடாது. எப்பவுமே நம்ம எப்பவும் ஜாக்கிரதை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம பழகப்படுத்தணும், நம்மள கடிக்காது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அனிமல்ன்றது அதோட தன்மை கடிக்கிறது தான். நம்ம ஜூல வச்சதுனால கொஞ்சம் நம்ம மனுஷங்களை ஹேண்டில் பண்ற விதம் அவ்வளவுதான், மத்த எதுவுமே கிடையாது, அவ்வளவுதான். ஆனா இப்போ உங்களை பார்த்த உடனே அதுக்கு தெரிஞ்சிருமா? ஏன்னா இப்போ நீங்களே அந்த ஃபீட் பண்ண வரீங்கன்னா அது அந்த ஸ்மெல் தெரியும். நம்ம டெய்லி இந்த ஒரு கலர் டி-ஷர்ட் போடுங்கல, இந்த கலர் கொஞ்சம் ஒரு 10% தெரியும் அதுக்கு கரெக்ட்டா. நீங்க ஆனா உங்க வாய்ஸ் தெரியுமா? வாய்ஸ் தெரியும். நீங்க ஏதாவது பேசினா அது ரியாக்ட் பண்ணுமா? அந்த மாதிரியே தெரியாது. பாபான்னு கூப்பிடுற பத்தில அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் அது அப்சர்வ் பண்ணி வச்சிருங்க. ஓகே, உங்க வாய்ஸ் தான். ஆமா தண்ணிக்குள்ள இருந்தாலும் அது தண்ணிக்குள்ள இருந்தாலும் வரும். ஆமா, தண்ணிக்குள்ள தான் கேக்குமா? ஆமா. அந்த பக்கெட் தட்டுவோம் சவுண்ட். அந்த பக்கெட் மீட் எடுத்து பக்கெட் பாத்தீங்களா, அது தட்டணுமா அந்த சவுண்ட் வந்து உள்ள வரும். வந்துட்டாங்க நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா அது போல யாரும் தட்ட மாட்டாங்க சத்தம், நாங்க மட்டும் தான பண்ணுவோம். அதனால அந்த மீட் அந்த ஸ்மெல் கோசமா கரெக்ட்டா வெளிய வந்துருங்க. ஓகே, இப்போ வந்து ஃபிஷ் வந்து மீட் வந்து நம்ம பாண்ட்ல வரதுனால எல்லாம் முதல்ல வெளிய வந்துரும். அந்த ஸ்மெல் வந்து ஃபுல்லா ஜூ ஃபுல்லா எல்லாத்துக்கும் அந்த காத்துல போகும் அந்த வாசனை எல்லாமே. அதனால அது எல்லாம் வந்து தண்ணில இருந்து வெளிய வந்து படுத்துக்குங்க எல்லாமே, எல்லா முதல்ல ஸ்மெல்க்கு வெளிய வந்துரும். எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, ஏன்னா மனுஷங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகிறது அது வேற. ஆனா மிருகங்களோட பழகிறது அப்படின்றது ஒரு வித்தியாசம்னா நம்ம ரிஸ்க் தான். ஸோ வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்கும். கொஞ்சம் மனுஷங்க பழகிற விதம் மிருகம் கிட்ட கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நல்லா இருக்கும். நம்ம ஜாக்கிரதை, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அனிமல் கிட்ட. எனக்காவது மனசு விட்டு பேசுறதெல்லாம் உண்டா முதல்கிட்ட? சம்டைம்ஸ் பாருங்க, அன்னைக்கு அவங்க கிட்ட சொன்ன அதை பத்தி அவன் கேட்கவே மாட்டேங்கிறான், நீயாவது கேளு அப்படின்னு பேசுறதெல்லாம் உண்டா? அந்த மாதிரிலாம் இல்ல, பரவாயில்ல சொல்லுங்க. அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்டா, சரியா என்னடா ஆச்சு உனக்கு அந்த மாதிரி பேசுறது அது போல இருக்கும். சில டைம்ல வந்து ஏன்டா சும்மா சண்டை போடுறீங்க, ஏன்டா கட்சிக்கிறீங்க, உங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு சில டைம்ஸ் நம்மளுக்குள்ளே மைண்ட் பேசுவோம், அவ்வளவுதான். இல்ல நீங்க பேசுவீங்கல்ல, அதுதான் கேட்கறேன். அது ஒரு உணர்வு தானே நம்ம வெளிப்படுத்துறது. அது ஏதோ பாக்குமா? அப்படியே பாக்கும் சார். இந்த பங்கு கூப்பிட்டாலும் வரும், அந்த பங்கு ஏதோ சொல்றாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கு மைண்ட்ல வந்து இதுவா ஏத்திக்காது, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆனா அது கவனிக்கும்ல, என்னமோ ஒண்ணு பேசுறாங்க, ஏதோ ஒண்ணு விஷயம் இருக்கு அப்படின்னு அதுக்கு தெரியும். அதுதான். ஆனா சந்தோஷமா இருக்கா? ஆமா. முதல்ல பண்ணல டோட்டலா நம்ம கிட்ட 8 acres ஆஃப் லேண்ட் இருக்கு. இங்க வந்து we have more than 15 species of crocodilians இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மகர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அது நம்மளோட லோக்கல் ஸ்பீஷீஸ், இந்தியாவில் இருக்கிற ஸ்பீஷீஸில் ரொம்ப அதிகமான பரப்பளவு வந்து மகர். ஸோ அது வந்து நம்மக்கிட்ட ஒரு 160 கிட்ட நம்பர்ஸ் இருக்குது. மற்றபடி சால்ட் வாட்டர் crocodile, கரியால், வேறு கெய்மன்ஸு, ஆலிகேட்டர் அதெல்லாம் சேர்த்து ஒரு மேபி அரௌண்ட் 20 to 30 நம்பர்ஸ் இருக்குது. டோட்டலாக அரௌண்ட் 180 to 200 crocodiles டோட்டலாக இருக்குது. இங்கே ஸ்னேக் ஸ்பீஷீஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிக் 4ன்னு சொல்லி 4 விஷ வகையான பாம்பு இருக்குது. கோப்ரா, ரசல்ஸ் வைப்பர், சாஸ்கேல் வைப்பர் அண்ட் கிரேட், இது 4 இருக்குது நம்மகிட்ட. அப்புறம் பைத்தனில் ரெக்டிகுலேட்டட் பைத்தன் வந்து உலகத்திலே இருக்கிற பெரிய பைத்தன். அது ஒரு நம்பர் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் கொமோடோ டிராகன் இருக்குது. ஒரு கொமோடோ டிராகன் அது வந்து இந்தோனேஷியாவிலேருந்து சேர்ந்த ஸ்பீஷீஸ். அதில் தான் உலகத்திலே இருக்கிற பெரிய லிசர்ட். அது கொமோடோ டிராகன் ஒன்று இருக்குது. அப்புறம் 2 வாட்டர் மானிட்டர் லிசர்ட்ஸ், அது 2 இருக்குது நம்மகிட்ட. ஆமையில் நம்மகிட்ட ஒரு 5 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆமை இருக்குது. அதில் நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ஆமை கிட்ட இருக்கும் நம்மகிட்ட. சீஷெல்ஸ் ஐலண்ட்ஸ்லேருந்து இந்த பெரிய ஆமை நீங்கள் பார்த்தீங்களா, அது வந்து சீஷெல்ஸ் ஐலண்ட்லேருந்து வருது. அதுக்கு நம்மகிட்ட 3 இருக்குது. வணக்கம் ப்ரோ. உங்கள் பேருங்க? என் பேர் சூர்யா. உங்கள் பேர்? என் பேர் வெங்கடேஷ். இப்போது டெய்லியும் உங்களுடைய ஒர்க் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பாம்புகளை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் இருக்கா? ஸோ என்ன உங்களோட காலையில் இருந்து நைட் வரைக்கும் என்ன வேலை? எனக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பாம்பு பார்த்துட்டு தான் மாட்டாங்க வேலை. பாம்பு தகுந்த மாதிரி ஃபீடிங்லாம் வரும். ஃபீடிங் தகுந்த பாம்புக்கு வந்து தகுந்த மாதிரி எள்ளி போகணுன்னு பார்த்தாக்கா தகுந்த மாதிரி போட்டு போயிட்டே இருப்போம்.
ஓகே. அப்புறம் வந்து பாம்பு நல்லா இருக்கா இல்லை ஒரே இடத்துல படுத்துருக்கா இல்லை அங்கங்கே வளர்த்தான்னு பார்த்து அதை ஆக்டிவிட்டி பார்த்து சொல்லணும் அவங்க கையில். ஸோ இப்போ இங்கே என்னென்ன பாம்பெல்லாம் இருக்குது? இங்கே வந்து நம்ம கையில் வந்து ஸ்பெக்டாகுலர் கோப்ரா இருக்குது, கிரைட்டு, காமன் கிரைட், அப்புறம் வந்து சாஸ்கேல் வைஃபர், கோப்ராலாம் இருக்குது, அப்புறம் ரெட்டிக் இருக்குது. இதில் வந்து விஷம் தன்மையோட பாம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்ன? நம்ம சைடில் வந்து கோப்ரா இருக்குது, கிரைட் இருக்குது, ரசல்ஸ் வைஃபர் இருக்குது, ஓகே, சாஸ்கேல் வைஃபர் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இதுக்கும் விஷம்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் இருக்குது, அப்போ அது எவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் அதை வந்து கையாளுவீங்க? கையாளுறது வந்து நம்மளும் தனியாக ஹூக்கு கொடுத்துருக்காங்க. ஹூக்கு தகுந்த மாதிரி பாம்பு ஸ்டிக்கு, பாம்பு பெரிய பாம்புக்கு ஹூக்கு பெருசாக இருக்குது, சின்ன பாம்புக்கு ஹூக்கு சின்னதாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி மாற்றிடுவோம். இப்போது உங்களுக்கு இப்போ ஃபீடிங் சொல்கிறீங்க இல்லையா, என்னென்ன டைம் ஃபீட் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபீட் பண்ணுவீங்க? புரியல, சரி கேட்கல. பாம்புகளுக்கு இப்போ இறையா என்னெல்லாம் கொடுப்பீங்க? பாம்புக்கு வந்து பார்த்தா நம்ம சின்ன சின்ன பாம்பு பார்த்தா எலி குடிப்போம், பெரிய பெரிய பாம்புன்னு பார்த்தாக்கா தகுந்த மாதிரி பெரிய பெரிய எலி கொடுப்போம். எலி மட்டும்தான், எலி மட்டும், வேற எதுவும் இல்லை. எலி மட்டும். எந்தெந்த டைம்? எந்த டைம் பார்த்தா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஃபீடிங் பண்ணுவோம். ஓகே, செவ்வாய் வாரத்தில் ஒரு நாள் கொடுப்போம். அதே மாதிரி விஷ பாம்புலாம் வந்து ஒரு ஈவினிங்காக கொடுப்போம். விஷ பாம்புலாம் வந்து காலையில் மட்டும் அந்த மாதிரி தான் கொடுப்போம், ஈவினிங் கொடுப்போம். ஓகே. ஏன் அது என்ன விஷ பாம்புனா சாயந்தரம் தான் கொடுக்கணும்? விஷ பாம்பு ஏன் அந்த மாதிரி கொடுக்குறோன்னா அது நைட்டில் தான் நல்லா ஆக்டிவாக சாப்பிடும். ஓகே, அதனால நைட்டில் தான் கொடுப்போம். ஒரு ஈவினிங்காக அந்த மாதிரி போக சொல்ல 5:30 மேலே போட்டு அப்படியே போயிடுவோம். ஓகே, நீங்கள் வரக்குள்ளே அது சாப்பிட்ரும். ஆமாம், நைட்டுக்குள்ளே காலையில் வந்து பார்ப்போம், சாப்பிட்ருக்கோம், இன்னும் சாப்பிடாம இருக்கோம். சாப்பிட்றது தனியாக வச்சுட்டு சாப்பிட்றத பணம் கொடுத்துட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்களே, இங்கே இருக்கிற பாம்புலையே எது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும், விட்டா டக்குன்னு அது ரியாக்ட் பண்ணும், உடனே கடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது உண்டா? அந்த மாதிரின்னு பார்த்தா நம்ம கையில் கோப்ரா தான் இருக்குது. அதுக்கடுத்துன்னு பார்த்தாக்கா கிரேட்டு, அது கையில் மட்டும் தான் முக்கியமாக உஷாராக இருக்கணும். என்ன பண்ணும் எனக்கு அது சொல்லுங்களேன். நீங்கள் இப்போ கொஞ்சம் உஷாரா இல்லைன்னாலும் அது கடிச்சிடும்னா என்ன? எப்படி உஷாரா இல்லைனாக்கா கோப்ரா கிட்ட வந்து பார்த்தாக்கா பார்த்த உடனே பண்ணு ஆளை கொத்துற மாதிரி தான், சீக்கிரம் கொத்தாது. ஏன்னா அது வார்னிங் கொடுக்கும். சும்மா அது நம்ம அதை டென்ஷன் பண்ணாங்க வார்னிங் கொடுக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்தாக்கா அது ஆளை கடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது கிரேட்டுன்னு பார்த்தாக்கா நைட்டுக்கு மட்டும் தான் அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். பகலெல்லாம் அவ்வளோ டல்லாக தான் இருக்கும். நைட் அவனோட தான் மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது பட்டுன்னு எப்படின்னு பார்த்தாக்கா பட்டுன்னு கடிச்சிடும், டிஸ்டர்ப் பண்ணாமல் பட்டுன்னு கடிச்சிடும் ஆளை பார்த்தாலே. அந்த மாதிரி தான் அதுவும். ஸோ இப்போ இதில் ஒரு குட்டி பாம்பு இருக்குல்ல, சாஸ்கேல், அதோட நேச்சர் என்ன? இப்போ நாளும் எந்தெந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும், அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு. இப்போ வந்து கோப்ரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எலி போடும்போது அது எகிரி கடிக்கும். எகிரி வரும். எகிரி வந்து கடிக்கும். எவ்வளவு தூரம் எகிரும்? இங்கிருந்து நம்ம எலி இங்கிருந்து தூக்கி போறோம்னா இந்த அளவு தான் சும்மா அப்படியே எகிரி கடிக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ரசல்ஸ் வந்து தூக்கி போட்டீங்கன்னா கடிச்சிடும், கடிச்சு விட்டுரும். ஓ, இது சாப்பிடும்போது எகிரி தான் கடிக்குமா? ஃபர்ஸ்ட் இப்போ எலியை தூக்கி போட்டீங்கன்னா ரசல்ஸ் வந்து கடிச்சிட்டு விட்டுரும். ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து பொறுமையாக சாப்பிடும். இப்போ வந்து சாஸ்கேல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்ட உடனே ஒரு பிங்கி அந்த மாதிரி தூக்கி போட்டீங்கன்னா அமைதியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆளுங்கெல்லாம் போன பிறகு அது பொறுமையாக சாப்பிடும். இப்போ வந்து கிரேட்டெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனியாக ஃபீடிங் டப்பான்னு ஒன்று இருக்குது. நம்ம என்க்ளோசர் உள்ளே போட முடியாது, போட்டால் சரியாக சாப்பிடாது. அதனால டப்பாக்குள்ளே போட்டு ஒன்று கையில் கொடுப்போம், அப்படி இல்லைன்னா டப்பாக்குள்ளேயே வச்சுட்டு மூடிட்டு வந்துட்டு காலையில் வந்து பார்ப்போம், காலையில் வந்து சாப்பிட்ருவோம். புரியல, டப்பாக்குள்ளனா? டப்பா தனியாக ஃபீடிங் பண்ணுறது ஒரு பாக்ஸ் டப்பாக்குள்ளே கொடுத்துருவோம். அதுக்குள்ளே போய் தான் அதுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டோம். ஏன்னா அது இருட்டில் தான் அதிகமாக சாப்பிட்டோம், பகலெல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட்டோம், இருட்டில் தான் அதிகமாக சாப்பிட்டோம். ஓகே. ஸோ இப்போ ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பாம்பை எப்படி கையாளணும் அப்படின்னு, உங்களுக்கு ஏதாவது அனுபவம் உண்டா? இங்கன்ட்டு இல்லை, பொதுவாகவே வெளியே அப்படிங்கும் போதெல்லாம்? வெளியின்னு பார்த்தாக்கா நமக்கு தகுந்த மாதிரி ஹூக்கெல்லாம் இருக்காது, வெளியில் நமக்கு கிடைக்காது. ஏன்னா தகுந்த மாதிரி பாம்பு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஏன்னா கோப்ரான்னு பார்த்தா ஓரளவுக்கு வாழை பிடிச்சாலே பிடிக்கும் போது கொஞ்ச நேரத்தில் கம்முன்னு ஆகிடும். மோஸ்ட்லி கோப்ரான்னு பார்த்தாக்கா ஆளுங்க பார்த்தோன்னா கொஞ்சம் பைட் பண்ண தான் வரும். கோப்ராக்குன்னு பார்த்தா வாழை பிடிச்சி தூக்கினா கம்முன்னு ஆகிடும். நம்ம ரெசல்ஸ் அந்த மாதிரி இல்லை, ரெசல்ஸ்க்கு அந்த மாதிரி கொம்பை மாற்றி பிடிச்சி தான் போடணும். அது ரொம்ப இன்னும் வெளியில் அது எப்படி ரொம்ப சீருமா? அது சீரன்றதோட ஜம்ப் பண்ணுறது அதிகமாக ஜம்ப் பண்ணுது. நமக்கு மேக்ஸிமம் பார்த்தா இங்கே தான் நிற்கிறீங்கன்னா அவ்வளோ ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எகிரி கடிக்கும். ஓகே, ரெசல்ஸ் மட்டும். ஓ, அது கையில் ஜம்ப் தான் அதிகம். ஓகே, ஜம்பிங் தான் அதிகமாகன்றதால எகிரி பட்டு ஆளை பிடிச்சிக்கும். இப்போ உள்ள வந்து பிடிக்கிறதுல அது வேற, வெளியே பிடிக்கிறது அது வேற. இப்போ வந்து நீங்க வெளியே வந்து கோப்ராலாம் பிடிச்சிங்கன்னா பிடிக்கும் போது எகிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆளை கடிக்க தான் ட்ரை பண்ணும். ஆளை கடிக்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிடிக்க இன்னும் அப்படியே சாதுவாயிடும், பிடிச்சாடி பேக்ல போடலாம். இப்போ வந்து ரசல்ஸ்லாம் இப்போ நைட்லயும் பிடிச்சாலும் சரி, பகலும் பிடிச்சாலும் சரி, நீங்க வந்து பகல பிடிச்சாலும் தலையை அமுக்கி தான் பிடிச்சி போடணும். நீங்க அப்படியே நேச்சுரலா பிடிச்சலாம் போட முடியாது, நீங்க அப்படி போட்டாலும் கன்ஃபார்மா கடிக்கும். ஓகே, அதனாலதான் எல்லாம் தலையை அமுக்கி பிடிச்சி அப்படி போடுவாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட எலி தான் போடுறீங்க இல்லையா, அது வந்து செத்த எலியா இல்லை உயிரோட இருக்கிற எலி போடுவீங்களா? பாம்பு தகுந்த மாதிரி நம்ம கிரேட்டுன்னு பார்த்தாக்கா லைவாக தான் விடுவோம். நம்ம கோப்ரா ரசல்ஸுக்கு அவங்களாம் டெத் பண்ணி தான் போடுவோம்.
ஓகே. இப்போ உயிரோட விடுற எலியை வந்து அதுவே கடிச்சு அதோட விஷத்தால் அது சாகடிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுமா? அப்புறம் தான் அது சாப்பிட கிரியேட். ஓகே ஓகே. அது எவ்வளோ நேரத்தில் குயிக்காக சாப்பிட்ற பாம்பு இது? இப்போ நீங்கள் போகிறீங்க உயிரோட ஒரு எலியை, அது வந்து வேகமாக சாப்பிட்ற பாம்புன்றது? வேகமாக சாப்பிட்டு பார்த்தா கோப்ரா தான். கோப்ரா தான் அதிகமாக. கோப்ரா அது உடனே பிடிச்சிட்டு விஷத்தை விடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எலி கொஞ்ச நேரம் செத்துரும். அந்த ஸ்மெல் மேலே போயிட்டு பட்டு சாப்பிடுவோம். கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் சாப்பிடுவோம் எலியை. அவ்வளோ வேகமாக அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்றோம். உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய வேலை அப்படின்றது இருக்கு இல்லையா? இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும் டெய்லி அப்படின்னு, அது எவ்வளோ பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கு அதை பற்றி? பிடிச்சதுனால தான் இந்த இடத்துல வேலை செய்யுது. நான் ரொம்ப பிடிச்சது. எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சது சொல்ல முடியாது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்ககிட்ட மற்றவங்க வந்து கேட்பாங்க இல்லையா டவுட்ஸ் அப்படின்னு, அப்படி குழந்தைகள்லாம் கேட்கறது என்னெல்லாம் கேட்பாங்க? குழந்தைங்களாம் எப்படி கடிக்குமா கடிக்காதா அதுதான் கேட்பாங்க. அதுதான் கேட்பாங்க அதிகமா. கடிக்குமா கடிக்காது, விஷம் இருக்கா விஷம் இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. நான் சொல்லுவேன் விஷம் இருக்கு, கோப்ரா ரிசர்ச்ல விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தண்ணி பாம்பு சாரை அப்படிலாம் சொன்னீங்கன்னா விஷம் இல்லை அப்படின்ட்டு குழந்தைகிட்ட சொல்லுவோம். சரி. ஏன்னா நம்ம சொல்றது திடீர்னு கேட்டு அவங்க வெளியில போய் பிடிச்சிட்டாங்கன்னா அது எந்த பாம்பு கடிச்சதுன்னு தெரியாதுல்ல, அதனால அவங்க அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி கேள்விலாம் உங்களுக்கு பயம் இல்லையா அப்படிலாம் கேட்பாங்களா? அப்படிலாம் கேட்பாங்க. பிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் பயம் இருந்தது, அப்புறம் போக பெரிய பெரிய பயம் போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுல நீளமான பாம்புன்றது கோப்ரா, அப்புறம் வந்து ரசல் ஸ்வைப்பர். அவ்வளவுதான். எவ்வளோ இதா இருக்கும் லென்த்னு பார்த்தா மேக்ஸிமம் கோப்ரா வந்து 5 அடி வளரும். ரசல்ஸ் வந்து 4 அடி வரைக்கும் வளரும். 4 அடிக்கு மேல வளரும். இங்க இருக்கிறதுல அதிகமான இதுனா கோப்ரா எவ்வளோ இங்க இருக்கிறது? ஆமா, இங்க இருக்கிறது வந்து 5 அடி இருக்கும். 5 அடி இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்குமா? 5 அடி அவ்வளோ இருக்கு. ஓகே. இப்போ ஒரு பாம்பு, இப்போ உங்களுக்கு தெரியும் அனுபவம் இருக்கு என்னென்ன பாம்பு என்னென்னு. இப்போ புதுசா தெரிஞ்சுக்கணும்னா என்ன, எப்படி ஒரு பாம்பு இதுதான் இந்த ரகம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து கோப்ராலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோப்ராவும் சாரியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷேப் வந்து ரொம்ப சுருக்கி இவ்வளோதான் வரும், குள்ளமாக தான் வரும். இப்போ அதோட டாட் வந்து குள்ளமாக தான் வரும். இப்போ வந்து நீங்கள் சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதோட டாட்டு நம்ம வட்டமாக வரும். அதை வச்சு தான் கோப்ரா அந்த உடம்புல இருக்கு. ஆமா, அந்த உடம்புல மார்க் படம் எடுத்து பார்த்து சில பேர் கண்டுபிடிப்பாங்க, சில பேர் உடம்பு வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே. அந்த மேல இருக்கிற அந்த பார்த்தா கோப்ராவுக்கு சாரிக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தா, கோப்ரா மட்டன் வந்து ரொம்ப கூசா இருக்கும், இவ்வளவு ஷேப்ல தான் இருக்கும். கோப்ரா மண்டன் பார்த்தாக்கா ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கும் மண்டை. ஓகே, அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு. சோ அது மத்த பாம்பெல்லாம் மண்டலம் கூசா தான் அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் பார்த்தாலே ஈஸியா. அதே மாதிரி ரசல்ஸ்க்கு கோப்ராக்கு மட்டும் தான் ஒரே மாதிரி மண்டை இருக்கும், அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த வித்தியாசத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாம்பு கடிச்சிருச்சுன்னா உடனே என்ன செய்யணும் முதல்ல? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி துணியெல்லாம் கட்டி, அது ஆக்சுவலா உண்மையா இல்ல என்ன பண்ண? இல்ல, அதெல்லாம் உண்மைலாம் இல்ல. பாம்பு கடிச்சு கட்டுறது உண்மைதான், ஆனா பட்டுன்னு இருந்தாலும் ரொம்ப பயப்படக்கூடாது, நர்வஸ் பண்ணக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. முக்கியமா பதட்டப்படாம இருந்தாக்கா பக்கத்துல எங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும் பார்த்தா அந்த மாதிரி அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணி. இப்போ அந்த பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா முதல்ல வந்து பதட்டப்படக்கூடாது, வேற அடுத்து என்ன பண்ணணும்? பயப்படக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கடிக்குதுன்னா பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் கூட யாருன்னா இருக்காங்களா அவங்கள பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி சொல்லணும். சொல்லிட்டு ஏன்னா பைக்லயோ இல்லை காரோ அந்த மாதிரி கேப் என்ன புக் பண்ணி நம்ம போயிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு முதல்ல சர்ஜரி பண்ணி. ஓகே, இப்போ இந்த கைக்கு கட்டு போறது, கடிச்சு துப்புறதுலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சும்மா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும், அவ்வளோதான். நான் வேணா மெயினாக பயப்படக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிடணும். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் எல்லாம் பார்த்துக்கணும். ஆனா இந்த வேலையெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதாவது வெனமஸ்க்கும் நான் வெனமஸ்க்கும் பார்த்தாக்கா நான் வெனமஸ்க்கு வந்து பல்லு அதிகப்படும், ஓகேங்களா. அப்புறம் வந்து விஷப்பாம்புன்னு பார்த்தாக்கா பல்லு 2 பல்லு தான் விழும், 2 டாட் மட்டும் தான் விழும். அது தகுந்த மாதிரி தான் மாற்றிக்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கணும். ஓகே, 2 பல்லு. மற்றது என்ன சொன்னீங்க? மற்றது வந்து நான் வெனமஸ்க்கு வந்து பல்லு அதிகமாக இருக்கும். ஓகே, மொத்த பல்லு விஷம்லாம் இல்லை, விஷகிற பாம்புக்கு வந்து 2 பல்லு தான் விழும். அந்த 2 விஷத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சணும், 2 பல்லு வச்சு. ஓகே, அதை வச்சு தான் இது பாம்பு தான். எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டு, நீங்கள் crocodile bank ஈசிஆர் ரோடில் நீங்கள் வந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு விசிட் crocodile bank. இட் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் இந்த என்டையர் ஈசிஆரில். நீங்கள் டூருக்கு வந்தீங்கன்னா, ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ப்ளீஸ் crocodile bank வந்து விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களும் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா நாலேஜ் கெயின் பண்ணலாம் ரெப்டைல்ஸை பற்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Grand Royal Tours ஓட டிராவல் பண்ணுங்க, இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.